இன்றைக்கி நம்ம சேனலில் எப்பொழுதும் போல இல்லாமல் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு லஞ்ச் காம்போ ரெசிபி பார்க்கலாம். சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு கூட நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்கலாம். ஆஃபீஸ்க்கு கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதில் செய்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த பருப்பு குழம்பும் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையும் மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக இந்த ரெசிபிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி இது போல் புதுசான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபிஸ் ரெண்டையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சிடலாம். பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கரில் 1 கப்பு நிறையா நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 பருப்பையும் ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பருப்பை நான் கழுவிட்டு வந்துட்டேன். தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எந்த கப்பால் பருப்பு அளந்தீங்களோ அதே கப்பால் 5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 5-6 பூண்டு பல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயை 4 கீறி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம அந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. வெறும் பருப்பை மட்டும் தான் வச்சு இந்த குழம்பு ரெடி பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் சாம்பார் தூள் சேர்க்க போகிறதில்ல. வெறும் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மட்டும்தான். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரண்டியை வச்சு ஒரு தடவை நல்லா இதை கலந்து விட்டுட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் 5 விசில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பருப்பு ரொம்ப குழையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பருப்பு விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலாம். கடாய் ஹீட் பண்ணி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாகிடக்கூடாதுங்க, நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இடித்து வச்ச பூண்டு ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் தோலோடு சேர்த்துருக்கேன். தோலோடு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் காரமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இவ்வளவு காரம் தேவையில்லைன்னா நீங்கள் எல்லா மசாலா விலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஹீட் பண்ணினீங்க அப்படின்னா மசாலா எல்லாமே கருகிடும். அதனால் லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். நான் 4 உருளைக்கிழங்கு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக. உங்களுக்கு எப்படி கட் பண்ண விருப்பமோ அதை போல் கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். நீங்கள் மீடியம்லேயோ ஹைலேயோ வைக்க வேணாம். இப்போ மசாலா கூட அந்த உருளைக்கிழங்கை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இது ஒரு மூடி சேர்த்துட்டு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வேக வைங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த ஹீட்லேயே அந்த உருளைக்கிழங்கு வெந்து வரும். இந்த எண்ணெயிலேயே அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரும். 10 நிமிஷத்துக்கு வேக வைங்க. இடையில எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம இடையில மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு 5 நிமிஷம் ஆகுது. ஓப்பன் பண்ணி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50% குக் ஆகிருக்கு. நான் உருளைக்கிழங்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். வெளியில் நல்லா வெந்திருக்கு, உள்ளார சரியாக வேகலை. அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், உள்ளாரெலாம் சரியாக வேகலை. இப்போ கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மறுபடியும் வேக வச்சுக்கலாம்.
தண்ணி தெளிக்கவே வேண்டாம். அந்த எண்ணெயிலேயே இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா குக் ஆகிடும். இப்போ மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ டோட்டலாக 10 நிமிஷம் நான் வேக வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து 100% பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சுங்க. சூப்பராக குக் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு சரியாக வேகாது. அதே போல் அடி பிடிச்சிரும், அதாவது கறி பிடிச்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டு இறக்கிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா தயிர் சாதத்தை கூட இந்த உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால மிஸ் பண்ணிடாமல் இந்த பொட்டேட்டோ ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் காரமாக தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ காரம் தேவையில்லைன்னா நீங்கள் மசாலாவையெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி ஒரு தடவை நல்லா கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து மற்ற வச்சு மசிச்சிடக்கூடாதுங்க. பருப்பு மசிஞ்சிருச்சு அப்படின்னா சாம்பார் நல்லா இருக்காது. பருப்பு வந்து ஒன்றும் பாதியமாக இருக்கணும். அப்போ தான் இந்த பருப்பு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, பருப்பு முழுசாக கரையவே இல்லை, ஒன்றும் பாதியமாக இருக்குது. ஆனால் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம சேர்த்துறது எந்த பொருளையுமே நீங்கள் மசிச்சு விடக்கூடாது. இப்போ நல்லா கலந்தாச்சு பருப்பை. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு இங்கே ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம், கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து கருகிடக்கூடாது. கருகிடுச்சு அப்படின்னா சாம்பாரோட டேஸ்ட் மாறிடும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. இப்போ பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கரண்டியை வச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த அந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸஸாக தண்ணி வேணும்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த குழம்பு வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காகும். அதனால் தேவைப்பட்ட இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். புளிப்பெல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது. புளிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துடக்கூடாது. இப்போ இந்த குழம்பு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. இது ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மசாலாலாம் ஏற்கனவே விசில் வைக்கும் போதே வெந்திருக்கும், பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் வேக வச்சா போதும் இந்த குழம்ப. இப்போ பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை தூவி கலந்து விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் மணக்க பருப்பு குழம்பு ரெடிங்க. சுட சுட சாதத்தில் இந்த குழம்பு சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை, ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தட்டு சோறு என்னங்க, 2 தட்டு சோறு கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெஜிடபிள்ஸுமே தேவையில்லை. வெறும் வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும். அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த 2 ரெசிபிஸையும் கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டி காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.